வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பிரண்டை துவையல் செய்ய போகிறோம் நம்ம சமையலில். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதனால தான் இப்போ பிரண்டை போய் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த 4 பக்கம் உள்ள முள் மாதிரி கொஞ்சம் லைட்டாக அதை க்ளீன் பண்ணி நல்லா எடுத்தாச்சு. இப்போ ஓரளவு பிஞ்சாக உள்ளதாக பார்த்து எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அலசிட்டு துவையலுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரண்டை வதக்கி இப்போ எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்துடலாம். நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 6 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன சின்ன மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 புல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளியும் போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும்போது உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துடலாம். பாரு, இப்போ அரைக்கும்போது தான் உப்பு சேர்த்துக்கணும். அம்மியில் வச்சு அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மி இல்லாதவங்க மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம். ஓகே, கொஞ்சமாக உப்பு வச்சுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி வச்சு இப்போ இதை நல்லா வலிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ அரைச்சி வச்சுருக்க துவையலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், துவையல் ரெடி ஆயிடுச்சு.
இது செரிமானம் இல்லாதவங்களுக்கு இது செரிமானத்தை நல்லா தூண்டும். வயிறு கோளாறு உள்ளவங்களுக்கு இது போக்கும். இந்த வயிறு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா வயிறு மந்தம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி மருத்துவ குணம் உள்ள துவையல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி.